எரும மாட்டுக்கிட்ட நாங்க மனு கொடுத்து மாண்புமிகு எரும மாடு அவர்களை தாங்கள் தயவு செய்து இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்க கோரிக்கை மனுவை கொடுக்க போறோம். எரும மாட்டுக்கிட்ட கொடுக்கிறத வைத்தாவது சில எரும மாடுகளுக்கு புத்தி வருகிறதா என்பதை நாம பார்ப்போம். மக்களுக்கு புரிய வைப்பதற்கு எருமை மாட்டு இடத்துல மனு கொடுக்கும் போராட்டம் நாங்க நடத்த போறோம். காவல்துறையினர் கடுமையான நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தடையை மீறி நடத்துவோம். கைது செய்யப்பட்டாலும் பரவாயில்லை. அமைச்சரிடத்தில் சொல்லி வேலை நடக்கல, அதிகாரிகளிடத்தில் சொல்லி வேலை நடக்கல. அதனால் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வாலாஜாப்பேட்டை நகராட்சியில நாங்க ஒரு எருமை மாட்டை கொண்டு வந்து அமைச்சரிடத்திலும் அதிகாரியிடத்திலும் சொல்லி கேட்காத நிலையில் எரும மாட்டுக்கிட்ட நாங்க மனு கொடுத்து மாண்புமிகு எரும மாடு அவர்களை தாங்கள் தயவு செய்து இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுக்க போறோம். எரும மாட்டு திட்டத்தில் அங்க இருக்கிற ஒவ்வொரு வார்டுல உள்ளவர்கள், ஒவ்வொரு பகுதியில் உள்ளவர்கள்லாம் தங்களுடைய கண்ணீரோடு எரும மாட்டுக்கிட்ட கொடுப்போம். எரும மாட்டுக்கிட்ட கொடுக்கிறத வைத்தாவது சில எரும மாடுகளுக்கு புத்தி வருகிறதா என்பதை நாம பார்ப்போம். ஏன்னா 5 அறிவுள்ள எருமை மாட்டுக்கு கூட யாரு ஓனரோ அவங்க கரெக்டா வைக்கோல் கொடுத்தா பால் கறந்து கொடுத்துருங்க. ஆனா 6 அறிவுள்ள சில அறிவுகட்ட ஜீவன்கள் அமைச்சர் பதவிகளை கூட இருக்கிறார்கள், அல்லது அதிகாரிகளாக இருந்து கொண்டு அமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் அடிமைத்தனமாக வேலை செய்கிறார்களே தவிர மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு வேலை செய்ய மறுக்கிறார்கள். அப்ப இதை நாங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் சொல்லுவதற்கு, மக்களுக்கு புரிய வைப்பதற்கு எருமை மாட்டு இடத்துல மனு கொடுக்கும் போராட்டம் நாங்க நடத்த போறோம். காவல்துறையினர் கடுமையான நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தடையை மீறி நடத்துவோம். கைது செய்யப்பட்டாலும் பரவாயில்லை. உண்மையாகவே இந்த திமுக ஆட்சி செயலிழந்து போயிருக்கிறது. அதே போன்று ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி முழுமையாக திமுக ஆட்சியில் மக்களுடைய எந்த அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றவில்லை என்பதை இந்த எரும மாட்டுக்கிட்ட மனு கொடுக்கிற போராட்டத்தின் மூலம் தமிழக மக்களுக்கு முழுமையாக நாம் கொண்டு போய் சேர்ப்போம்.